கிரிக்கெட் ஃபினாலே டே 2க்கான ரெண்டாவது டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த டாஸ்கினுடைய வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாண்ட்ரா அவர்கள் தான் ஜெயிச்சு 9 பாயிண்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க. 8 பாயிண்ட் எடுத்து விக்கல்ஸ் அவர்கள் 8 பாயிண்ட் இல்லை 8 பாயிண்ட் வந்து சபரி, 7 பாயிண்ட் வந்து விக்கல்ஸு, 6 பாயிண்ட் திவ்யா எடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வராங்க. இப்போ பார்வதி 5 பாயிண்ட்டு, அதுக்கு கீழே வந்து கானா வினோத், கமருதீன் கமருதீன் பாருங்க, அரோரா, கமருதீன் அண்டு கடைசியாக சுபிக்ஷா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சுது. இந்த டாஸ்க்கு நடுவில் தான் பல பிரச்சனைகள் நடந்துச்சு. இப்போ பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடந்த அந்த சண்டை இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயமாகவே இருக்குது. அது வந்து நம்ம ஆல்ரெடி பேசின விஷயங்கள் தான். ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து அடிக்கிறாங்க, நிஜமாகவே அடிக்கிறாங்க கமருதீனை. எதுக்காக அடிக்கிறாங்கன்னா, கமருதீன் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு பார்வதியை. பார்வதி கிட்ட போயிட்டு 2 பேருமே வந்து ஒரு மாதிரி டிஃபெண்ட் பண்ணி ஒரு கேம் விளையாண்டாங்க. அந்த கேம் விளையாடும் போது 2 பேருமே அவுட்டு, சரிங்களா, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. 2 பேருமே வெளில வந்துடுறாங்க. வெளில வந்த பிறகு தான் கமருதீன் வந்து அந்த வன்மம் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்லாம் கத்துவார் இல்லையா, அது எல்லாமே நடக்குது. பார்வதி கிட்ட போயிட்டு மனுஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்றாரு, பாலை பார்த்துட்டு அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காரு போல இருக்குது. இதில் வந்து பார்வதி வந்து ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிடுறாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிடறாங்க. அந்த அடி வந்து இன்டென்ஷனலாக அடித்த அடி தான். ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அடிச்சிட்டாங்க. அவங்க உரிமையில் அடித்தாங்க, உரிமை இல்லாமல் அடித்தாங்க, அதுக்குள்ளே நான் வர விரும்பலை, அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே கமருதீன் வந்து டென்ஷன் ஆகிட்டாப்பில். எப்படி நீ அடிப்ப? ஆக்சுவலாக இங்கே என்ன ஆச்சுன்னா, ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று நடக்கும் பொழுது கமருதீன் வந்து பார்வதியை தோற்கடிச்சாருன்னா பார்வதிக்கு பிடிக்க மாட்டேங்குது. பார்வதி இன்றைக்கி அதே தான் கமருதீனுக்கு பண்ணாங்க, அது கமருதீனுக்கு பிடிக்கல. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் தான் கமருதீன், ஆப்போசிட்டில் பார்வதி இருக்காங்கன்னா, ஒரு டாஸ்கில் நான் போய் பார்வதியை தோற்கடிச்சிட்டேன்னா பார்வதி வந்து அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ என் பாலை உடச்சிட்ட, என் பலூனை உடச்சிட்ட, என்னை மட்டுமே டார்கெட் பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி பார்வதி அதே எனக்கு பண்ணிட்டாங்க, எனக்கு பிடிக்கல. அது ஒன்றும் இல்லைங்க, அவங்க வந்து ஒரு கோல்டு பால் ஒன்று எடுத்துட்டாருங்க கமருதீன். அந்த கோல்டு பால் யார் கையில் இருக்கோ அவங்க வந்து யாரையாச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 50% பாலை வாங்கிக்கலாம். அந்த ஒரு பால் வந்து எடுத்திருந்தாரு கமருதீன். அதை பிடுங்கிறதுக்காக போனாங்க. அதாவது பார்வதி எடுக்கிறாங்க அந்த பாலை, பார்வதி கிட்ட இருந்து கானா வினோத் பிடிக்கிட்டு போகிறாரு, கானா வினோத் கிட்ட இருந்து கமருதீன் பிடிக்கிட்டு போகிறாரு. கமருதீன் கிட்ட இருக்கக்கூடிய பாலை பார்வதி மறுபடியும் பிடுங்கிறதுக்காக வராங்க. கமருதீன் அதை பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அதை வந்து கடைசியில் எப்படியோ பார்வதி பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இதில் வந்து டென்ஷன் ஆகிறாரு கமருதீன். அதில் தான் அவர் ட்ரிகர் ஆகி எல்லாமே பண்ணுறாப்புல. இப்போ என்னை அடிச்சிட்டா அவள் எப்படி என்னை அடிப்பா அப்படின்னு சண்டைக்கு போன அவர் வந்து ஒரு மாதிரி லிட்டரலாக பார்வதியை அடிக்கிற மாதிரி போகிறாப்புல. அந்த பேஸ்கெட்டை வந்து எட்டி ஒதிக்கிறது 2 வாட்டி, ஒரு வாட்டி தள்ளி விட்டாரு, ஒரு வாட்டி எட்டி ஒதிச்சிட்டாரு. இந்த சண்டை ஒரு லெவலுக்கு மீறி போயிடுச்சு. அந்த கோல்டு பாலை பிடுங்கிறதுக்காக பார்வதி போகும்போது கூட ரொம்ப ஹாஷாக தான் ட்ரீட் பண்ணார் கமருதீன் பார்வதியை. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, செம்ம காண்டில் இருக்கார் பார்வதி மேலே அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. யார்? கமருதீன். ஸோ அது நடந்த பிறகு எல்லாரும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி வந்து அழலை. பார்வதி எப்பயுமே அழுதாங்கன்னா அவங்க கண்ணில் கண்ணீரே வராது, ஆனால் அழ மட்டும் செய்வாங்க. எல்லாருமே கமருதீனை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க நீ பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சபரிலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. லிட்ரலாக இது வந்து ஒரு வயலன்ஸாக தான் மாறிப்போச்சு. இப்போ பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் வந்து எனக்கு எதிராக வயலன்ஸ் பண்ணுறான், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப த்ரெட்டனிங்காக இருக்குது. இந்த பேஸ்கெட்டை உதையில் அரோரா பயந்து ஓட்டாங்க. அரோரா லிட்டரலாக நடிக்கினாங்க பேஸ்கெட் உதையில். ஸோ கமருதீன் வந்து லிட்டரலாக என்ன சொல்லிகிட்டே இருக்காருன்னா, அவன் என்ன அடித்தா இதையே நான் திருப்பி பண்ணியிருந்தா என்னை விட்டுருப்பீங்களா, அவள் பண்ணும்போது ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்போது அந்த பொண்ணை அடிச்சுது கமருதீன் வந்து சைலண்ட்டாக பிக் பாஸ் கிட்டேயோ அந்த வீட்டில் இருக்கிற ஆட்கள்கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரா, நிச்சயமாக பார்வதியை கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக அடிச்சிங்க. கமருதீன் வந்து இப்போ பார்வதி அடிச்சிட்டாங்கன்னொன்னே அவர் வந்து ஒரு படிக்கு மேலே போய் சில விஷயங்கள் பண்ணதுனால இது ஹைலைட்டாக தெரியுது, பார்வதி பண்ணது தெரியலை. ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்த விஷயத்தில் 2 பேர் மேலேயும் தான் தப்பு, சரிங்களா. இப்போ எல்லாருமே வந்து கமருதீனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா. இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கக்கூடாது, நீ வந்து
இது வீக்கெண்டில் எப்படி போகும்னு தெரியாது, நீ வந்து கண்டிப்பாக இது வந்து தப்பு, நீ அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கமருதீனை மடக்கி உள்ளே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து விக்கல்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. விக்கல்ஸ் எவ்வளோ பெரிய வீரர் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் பேசணும் கண்டிப்பாக. மிகப்பெரிய வீரர் இவர் வந்து திவ்யாவை கோழைன்னு சொன்னார்ல, இந்த வீரர் செய்த செயலை அடுத்த வீடியோவில் நம்ம சிறப்பாக பேசுவோம். உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கானா வினோத்து கண்டிக்கிறாருங்க. கானா வினோத்து கண்டிக்கிறாப்புல, அதாவது நீ ஏன்டா அப்படி பண்ணுற, இந்த மாதிரி பண்ணாதான்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாப்புல. இந்த பக்கெட்டை அதுக்கு முன்னாடி கானா வினோத் அவுட் ஆகிட்டார். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கானா வினோத் அவுட் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சென்டரில் இருக்கக்கூடிய பாக்ஸில் தான் பால் இருக்குது. ஒயிட் பால் இருக்குது, பிளாக் கலர் பால் இருக்குது, கோல்டு கலர் பால் இருக்குது. அந்த பிளாக் பால் யார் கையில் வருதோ அவங்க அதை இன்னொருத்தர்கிட்ட பாஸ் பண்ணிடணும். பஸர் அடிக்கும் போது அந்த பிளாக் பால் யார்கிட்ட இருக்கோ அவங்க அவுட்டு. கானா வினோத் என்ன பண்ணுறாரு, அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கும் போது அந்த பிளாக் பாலை எடுத்துடுறாரு. எடுத்துட்டு உடனே அந்த பாக்ஸ்லேயே போட்டுறாரு. அப்படி போடக்கூடாது, அது விதிமீறல். ஸோ கானா வினோத் வந்து இதை சுபிக்ஷா தான் நோட் பண்ணி சொல்கிறாங்க. கானா வினோத் வந்து எடுத்துட்டாரு. சுபிக்ஷா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட்டு. எடுத்துட்டாருன்னு சொல்லும்போது கானா வினோத் செம்ம டென்ஷன் ஆகிறாப்புல. எப்படி செம்ம டென்ஷன் ஆகிறாரு, நீ கேம்லேயே இல்லை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அந்த சமயத்தில் பார்வதியும் அதை சொல்கிறாங்க, கானா வினோத் நீங்கள் பிளாக் பால் எடுத்திங்கன்னா நீங்கள் அவுட்டுன்னு சொல்கிறாங்க. இவர் அவுட் ஆகி போகும்போது பார்வதி சிரிச்சிருக்காங்க போல். எப்பயுமே பார்வதி பண்ணுற விஷயம் தான், சிரிச்சிருக்காங்க போல் இருக்குது. சிரித்த உடனே அதை கமருதீன் வந்து கானா வினோத்துக்கிட்ட போட்டு கொடுக்குறாப்புல. புரியுதுங்களா? போட்டு கொடுத்தோடனே பார்வதிக்கு அங்கே வந்து டென்ஷன் ஆகுது. நீ என்ன ட்ரை பண்ணுற, நீ என்னவா என்னை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு வாக்குவாதம் தான் கைகலப்பு வரைக்கும் போயிருக்குது. ரெண்டாவது தடவை கமருதீன் பக்கெட்டை எட்டி ஒதைக்கும் போது கூட பார்வதி போய் கமருதீனை அடிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, கமருதீன் நேரடியாக பார்வதி அடிக்கல, ஆனால் பார்வதி நேரடியாக கமருதீன் அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு இவங்களுக்கு த்ரெட்டடிங்காக இருக்குது, எனக்கு எதிராக வயலன்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக ஆட்கள் அங்கே சேர்க்குறாங்க. லிட்டரலாக அங்கே எல்லாருமே ஒரு வயலன்ஸ் பண்ணிட்டாரு கமருதீன் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படி தான் வெளியிலையும் போகும். இதுக்கு நடுவில் கானா வினோத் ஒரு செயல் பண்ணாப்புல. என்னன்னா, உள்ளே வந்து கேட்குறாரு, நீ எப்படி வந்து எட்டி உதைப்ப, நீ எப்படி வந்து அந்த டப்பாவெல்லாம் உதைப்ப, அது எல்லாருமே விளையாடுறது பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி, நீ எப்படி அதை பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது கமருதீன் வந்து அவன் என்னை அடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அவள் அடித்தா நீ அவளை தானடா அடிக்கணும், நீ எதுக்கடா டப்பாவை எட்டி உதைச்ச அப்படின்னு நம்ம டைட்டில் வின்னர் கானா வினோத் சொல்கிறார். இதை சொன்ன உடனே எல்லாரும் ஷாக்கு. அங்கே வந்து திவ்யா இருக்காங்க, விக்கல்ஸ் இருக்காப்புல, கமருதீனே ஷாக்கு. பைத்தியம், அவளை அடித்தா நான் ரெட் கார்டு கொடுத்து என்ன வெளில அமைச்சிருவாங்கடா அப்படின்னு யாரு கமருதீனே கத்துறாப்புல. இவர் ஒன்று சொல்லிட்டு அச்சோ ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேங்க நீ எதுக்கு வந்து உதைச்ச அப்படின்னு அப்படியே ஸ்விட்ச் பண்ணிட்டாப்புல. அதாவது நம்ம மண்டைக்குள்ளே என்ன இருக்கோ, நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வாயில் வரும். கானா வினோத்துக்குமே பார்வதி மேலே காண்டு தான். ஏன்னா கானா வினோத் அவுட் ஆகி போகும்போது பார்வதி சிரிச்சாங்க அப்படின்னு கமருதீன் சொல்லும் பொழுது கானா வினோத் காண்டாயிட்டப்பல. அதுக்கு முன்னாடி பார்வதியும் சுபிக்ஷாவும் கூடி பேசிப்பாங்க. அதாவது கானா வினோத் அந்த பிளாக் பால் எடுத்ததை கூடி பேசிப்பாங்க. அதை பார்த்ததுலேருந்து கானா வினோத் டென்ஷன் ஆகிட்டாப்புல. இவங்க ரெண்டு பேரும் கூடி பேசிக்கிறாங்க, சுபிக்ஷா என்னமோ சொல்கிறா, பார்வதி என்னமோ சொல்கிறான்னு சொல்லிட்டு காண்டாயிட்டாங்க. இது ஃப்ரெண்டை காப்பாற்றுறன்ற பேரில் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஐடியாவா பாஸ் இது? அவர் பொண்ணை போய் அடிக்க சொல்கிறீங்க, அதான் மண்டையில் என்ன இருக்கோ மனசில் என்ன இருக்கோ அதான் வாய் வழியாக வரும். இப்போ இதில் என்ன தெரியுமா, வெளியில் ஒரு முட்டு கொடுப்பாங்க, முட்டு பாய்ஸுக்கு இப்போ வந்து முட்டு கொடுப்பாங்க. என்னன்னா தெரியாமல் சொல்லிட்டாரு, அவர் வேணும்னே சொல்லலை, வாய் தவறி வந்துருச்சு. அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனுஷன். அவங்க பொண்டாட்டி இப்போ தான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அவங்க பொண்டாட்டி வெளியில் ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. பிடிபிஆர்னு திவ்யாவை வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு கருத்தை, ஒரு போஸ்ட்டை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிவிட்டு அதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பித்த உடனே மேடம் வந்து கவனிக்கலையாமா. நான் தெரியாமல் ஷேர் பண்ணிட்டேன், நான் டெலீட் பண்ணிட்டேன், நான் அதை கவனிக்கலை, என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நான் எல்லாரையும் வந்து நேசிக்கிற ஒரு ஆளுன்னு ஒரு உருட்டு. இப்போ புருஷர் எப்படி வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு தெரியாதுங்க, அங்கே வந்து தெரியாத கார்டு எடுத்துருவாப்புல, ஐ டோன்ட் நோ கார்டு எடுத்துருவாப்புல, நான் வந்து ரொம்ப அப்பாவிங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஊர் விவரம் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுவார். அதே மாதிரி இவங்க படிக்கலையாமா. அது எப்படிங்க, நீங்கள் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணுறீங்க, மேலே
ஹாப்பி ஃபார் யூ வினோத்தே அப்படிங்கிறத மட்டும் படிச்சிருக்காங்க இவங்க. கீழே இருக்கிற அந்த பிடிபிஆரை படிக்கலையா? எம்மா உங்கள் மேலே பெரிய மதிப்பு மரியாதையும் மக்கள் வச்சுருக்காங்கம்மா, கெடுத்துக்காதீங்க. தவறுதலாக போட்ட மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதோடு நிப்பாட்டிக்கணும். நான் கவனிக்கலை, நான் படிக்கலை, தெரியும், எங்களுக்கு தெரியும் நீங்களாம் யாருன்றது தெரியும், சரிங்களா? ஒரு டீம் வெளியில் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து என்னென்னா, கனி அவர்களுமே திவ்யாவை ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க. அதாவது நம்ம பொய்யானா வந்து கானா வினோத்தும் ரியலாக இருக்கார். இதே கானா வினோத்தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கழுவி ஊற்றிட்டு என்னை பேச விட மாட்டாரு, அது பண்ண மாட்டாரு, லோக்கலாக நடந்துக்கிறாரு, அவர் என்ன ரவுடிசம் பண்ணுறாரு, இப்படியெல்லாம் வீட்டில் இருக்கும்போது பேசினவங்க வெளியில் வந்து கானா வினோத் ரியலாக இருக்கார். அவர் வீட்லேயும் ரியலாக தானே இருந்தார். அப்போ எதுக்கு ரவுடி அது இதுலாம் வார்த்தைகளை வந்து பயன்படுத்துனீங்க? இப்போ வெளியில் வந்து ரியலாக இருக்காராமே, அவர் ரியலாக இருக்கார். அடுத்து கானா வினோத்தை சொன்னது கூட மன்னிச்சிருவேன். அடுத்து கமருதீன், பார்வதி, இவங்க 3 பேரும் தான் அந்த வீட்டுக்குள்ளே கேம் ஆடுறாங்க, ரியலாக இருக்காங்க. மீதி இருக்கிறவங்களாம் வந்து 200% பிஆர் வச்சுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார்? திவ்யாவை. பிஆரை பற்றி நீ பேசுறியா? ஏமா இந்த ஊருக்குள்ளே யார் எதை பேசுறதுன்ற விவஸ்தையே இல்லையா? பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ வாண்டடாக திவ்யா மேலே திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பிஆர் இருக்குது. ஒவ்வொரு சீசன்லையும் இது நடக்குது. சீசன் 7 அர்ச்சனாவுக்கு இதே தான் நடந்துச்சு. சீசன் 8 வந்து ஜாக்லினுக்கும் இந்த பிரச்சனை வந்துச்சு. சௌந்தர்யாவுக்கு இதை விட அதிகமான பிரச்சனை வந்துச்சு. ஆனால் போன சீசனில் அதிகமான பிஆர் வச்சுருந்தது யார்? முத்துக்குமரனை விட்டாங்க, சரிங்களா? முத்துக்குமரனை விட்டாங்க, மாயாவை விட்டாங்க சீசன் 7. இந்த சீசனில் அதே மாதிரி திவ்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லி திவ்யாவை வச்சு ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லைப்பா, நாங்களாம் ரொம்ப நேர்மையானவர்கள். பிஆர் அப்படிங்கிறவங்க வந்து ஜஸ்ட் உங்களை ப்ரொமோட் தாங்க பண்ண முடியும். உங்களுக்கு அது வந்து ஓட்டாக மாறாது. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் அவங்க வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர்த்து, உங்களை பற்றி ப்ரொமோட்டாக அவங்க பண்ணுவாங்களே தவிர்த்து, இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பார்வதியாக இருந்தாலும் சரி, வியானாவாக இருந்தாலும் சரி, வினோத்தாக இருந்தாலும் சரி, யார் பிஆர் வச்சுருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் மூலமாக மட்டுமே அவர்களால் ப்ரொமோட் பண்ண முடியும். நீங்கள் போய் சும்மா மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, நீங்கள் கோடிக்கணக்கில் பிஆர் செலவு பண்ணியிருந்தா கூட உங்களால் ஒரு ஆணியும் கொடுக்க முடியாது. நீங்கள் ஏதாச்சும் அங்கே வேலை செய்யணும். அங்கே இருக்கிறவங்க வேலை செய்கிறாங்க. திவ்யா ஒன்றும் டாஸ்க் விளையாடுறாங்க. இன்றைக்கி விக்கல்ஸை எதிர்த்து அவங்க விளையாண்டது பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அது வந்து அடுத்த விக்கல்ஸ்னுடைய தைரியம் வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ வினோத் அவர்கள் பேசுகிறதெல்லாம் பேசிட்டு கடைசியில் வந்து நான் தெரியாமல் பேசிட்டேன், அறியாமல் பேசிட்டேன், புரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியாத கார்டு அப்படி எடுத்துடுறாப்புல வேலையிலையும் அவருக்கு முட்டு கொடுக்குறாங்க. இதுவே வேறு யாராச்சும் பேசியிருந்தா இந்நேரத்துக்கு எப்படி குதிச்சிருப்பாங்க தெரியுமா? பார்வதி பேசியிருந்தாலோ, இல்லை இவங்க திவ்யா பேசியிருந்தாலோ, யார் அரோரா பேசியிருந்தாலோ இந்நேரத்துக்கு வெளியில் வச்சு செஞ்சுருப்பாங்க. வினோத்னா மட்டும் நாங்கள் முட்டு கொடுப்போம் பாய்ஸ் மாறிடுவாங்க அப்படியே. ஸோ இதை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.